ஆசைதான் நமக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் காரணம். பார்த்தது, கேட்டது, நினச்சதுன்னு எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்பட்டு அதை அடைய நல்லது கெட்டதுன்னு பாரபட்சம் இல்லாமல் நிறைய வினைகளை செய்ததன் பயனாக பல பிறவி எடுத்து கஷ்டப்பட்டுட்டோம். ஏதோ முருகப்பெருமானுடைய அருளால் இப்போ இங்கே அவரை வணங்கும் நல்ல புத்தி கிடைச்சிருக்கு. இப்போவும் இந்த உலக விஷயங்களுக்கே ஆசைப்பட்டு மறுபடியும் பிறந்து கஷ்டப்பட நான் என்ன முட்டாளா? செந்திலாண்டவா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எப்பவும் உன்னையே நினைச்சு வணங்கும் வரத்தை மட்டும் எனக்கு தான்னு யார் வேண்டாங்களோ அவங்களுக்கு அருள் செய்யறதுக்காக இதோ என் பிள்ளை கூப்பிட்டுட்டான், நான் உடனே போறேன்னு முருகன் ஓடோடி வராராம். இதை ஆனபய பக்தி வழிபாடு பெரு முக்தியது வாகனிகள் பக்தசன வாரக்காரனும்னு திருவேளைக்காரன் வகுப்புல அருணகிரிநாதர் நமக்கு அருள் செய்கிறார். அதனால அது வேணும் இது வேணும்னு முடிவில்லாத இந்த உலக விஷயங்களையே கேட்காம யார் செந்திலாண்டவரோட அருளை மட்டுமே வேண்டாங்களோ அவங்களுக்கு இப்போ இங்கே வாழும் காலத்தில் எல்லா நலன்களும் குறைவர கிடைக்கிறதோட மேலான அவருடைய அருளும் கிடைத்து முக்தியும் கிடைக்குமா? இதை விட சிறந்த செல்வம் வேற என்ன இருக்கு?